அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர பொது பலன்கள். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இயல்பா இவர்கள் எப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களா இருப்பாங்க? அது மட்டும் இல்லாம இவருடைய குடும்ப வாழ்க்கை, மேலும் தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, இவருடைய பொருளாதார சூழ்நிலை, இவருடைய கல்வி நிலை, மேலும் இவருடைய திருமண வாழ்க்கை துணையோட இவருடைய உறவு நிலை எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை டீடைலா கவர் பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். 27 நட்சத்திரங்கள்ல 4வது நட்சத்திரமா ரோகிணி நட்சத்திரம் வரும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த ஒரு நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம். அதே போல இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யாருன்னா சந்திர பகவான். அதாவது 2வது ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ரோகிணியுடைய அதிபதியா வருவாரு. மேலும் ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம். ராசியுடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். சந்திர பகவானுடைய சாரத்தை பெற்றுள்ள இந்த நட்சத்திரம் பால்வெளியில அதிக ஒளிரும் தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரமா இருக்கு. நல்லா பிரைட்டா தெரியக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் தான். ஆகவே இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இயற்கையாவே அழகு, திறமை, மேலும் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாம மென்மையான குணம் கொண்டவர்களா இருப்பாங்க. இவருடைய பேச்சு கூட கொஞ்சம் மென்மையா தான் இருக்கும். பக்குவமா பேசுவாங்க, மென்மையா பேசுவாங்க. அதே போல சந்திரன் அதிபதியா வர்றதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்கள் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை கரெக்டா யோசிச்சு அதுல ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஆகவே சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் மற்றவர்கள் மேல பாசம் மிக்கவர்களா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை மிக்கவர்களா இருப்பாங்க. நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட சுத்தமாவே இருக்காது. ஆகவே நேர்மையானவர்களா இருப்பாங்க. எல்லாரிடமும் அன்பு காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான குணம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும். ஏன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆகவே இவர்கள்ட்ட தாய்மை பண்பு அப்படிங்கிறது மிகுந்து காணப்படும். யாராச்சும் கஷ்டத்தோட வராங்கன்னா அவங்களை அரவணைச்சி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த ஆறுதலையும் அன்பையும் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்களுடைய மனம் புண்படும் மாதிரி யாராச்சும் பேசிட்டாங்கன்னாக்கா அதை தாங்கிக்க மாட்டாங்க. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிறந்த கற்பனை வளம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். நிறைய கற்பனை காண்பாங்க. மேலும் படைப்பாற்றல் திறன் கொண்டவர்களா இருப்பாங்க. சில சமயங்கள்ல மனசஞ்சலங்களால அமைதி இழந்து காணப்படுவாங்க. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது இவர்களுடைய இயற்கை குணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடினமாக உழைக்கும் திறன் கொண்டவர்களா இருப்பாங்க. யார் என்ன சொல்லட்டும், நான் கரெக்டா உழைப்பேன். என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற வெற்றியும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல எந்த ஒரு தவறையும் பொறுத்து கொள்ளக்கூடிய அந்த சகிப்பு தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கனாக்கா சரி பரவாயில்ல, நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அந்த ஒரு தாய்மை குணம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். பரோபகர மனம் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல பாரம்பரியமான சிந்தனை இவர்கள்ட்ட அதிகமா இருந்தாலுமே நவீனத்தையும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுல முழு அர்ப்பணிப்போட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆகவே இவர்கள் நம்பி ஏதாச்சும் ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம்னாக்கா அதுல முழுசா தன்னை அர்ப்பணிச்சு அதுல பணியாற்றி அதுல வெற்றி அடைவாங்க. பெரும்பாலும் இவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் தன்னுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜன வசீகரம் கொண்டவர்களா இருப்பாங்க. அது இந்த நட்சத்திரத்துடைய ஒரு இயற்கை குணம். ஜன வசீகரம் கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவர்கள் வந்துட்டு இந்த கலைத்துறை, சினிமா துறை இதுல ஒரு பெரிய கலைஞரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம குடும்பம் மற்றும் சமுதாய நீதிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஒரு ஸ்பெஷலான குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல ஆர்வமாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்றதுல வல்லவர்களா இருப்பாங்க. எளிமையா கட்டுப்பாங்க. எவ்வளவு கடினமான விஷயத்தையும் ரொம்ப குயிக்கா அப்படியே லேர்ன் பண்ணிப்பாங்க. அது இவர்களுடைய ஒரு தனிப்பட்ட தனித்துவமான ஒரு குணம், ஒரு பண்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே சமயத்துல பெரிய பதவியில இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு, அவர்களுடைய அன்பை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்கள், எப்போதும் சுதந்திரமா இருக்கணும், யாருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே போல பெரியோர்களுடைய அறிவுரைகளை மதித்து நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த மொழி பாடங்கள்ல பண்டிதர்களாக இருப்பாங்க. நிறைய வகையான மொழியை கத்துக்கிறது, அதுல ஏதோ ஒரு வகையான அடிஷனலா ஏதாச்சும் ஒரு 2 லாங்குவேஜ் கத்து வச்சிருப்பாங்க, அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் கத்து வச்சிருப்பாங்க. ஆகவே அந்த மொழி பாடங்கள்ல ஒரு சிறந்த வல்லமை இவர்களுக்கு இயற்கையாவே இருக்கும். அதே போல இந்த பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. மனதார பசித்தவர்களுக்கு உணவுகள் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. தன்னுடைய கையால சமைச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் இவர்களுடைய ஒரு இயற்கை குணமா இருக்கு. மேலும் இவர்களுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னாக்கா வருங்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய, உணரக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட இருக்கும். அது இவர்களுடைய ஒரு தனித்துவமான குணமா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பெண்கள் வட்டாரத்துல கொஞ்சம் பிரபலமா இருப்பாங்க. பெண்கள் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த தங்க ஆபரணங்களையும் உயர்ந்த ரத்தினங்களையும் அணிவதில் ஒரு ஆர்வம் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். மேலும் எவ்வளவு ஒரு கஷ்டகரமான, துன்பகரமான ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலுமே அதுல அதிர்ந்து பேசாம மென்மையான குணத்தோட அணுகக்கூடிய அந்த ஒரு பக்குவம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். இதனாலேயே இவர்களை எல்லாருக்குமே பிடிக்கும். அதே போல எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளா இருந்தாலும் அதை தனக்கு சாதக
சாதகமா திருப்புறதுல வல்லவர்களா இருப்பாங்க. அதுல கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. அதிகமா பேச மாட்டாங்க. எதா இருந்தாலும் செயல்கள் தான். அதிகமா பேசாம செயல்கள் மூலமா தன்னுடைய பதில் அப்படியே ரிப்ளைவா கொடுப்பாங்க. செய்து காட்டிட்டு தான் எதா இருந்தாலும் அவங்க பேசுவாங்களே. அப்படி ஒரு குணம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம சிறந்த படைப்பாற்றல் திறனும் கற்பனை வளமும் இவர்கள் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய இந்த கதைகள் எழுதுறது, கட்டுரைகள் எழுதுறது, ஏதாச்சும் புதுசா ஒரு ஜேனர்ல ஏதாச்சும் ஸ்டோரியை கிரியேட் பண்றது, இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையாவே வரும். அது மட்டும் இல்லாம இவர்கள் பெரும்பாலும் மன அமைதியை தக்க வச்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இவர்கள் மன அமைதியை இழந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு ரொம்ப குழப்பிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாம இருந்து மன அமைதியை தக்க வச்சுக்கிறது இவர்களுக்கு மிகுந்த வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். அதே போல இவர்களுடைய அழகும் ஆடம்பரமான வாழ்க்கையும் மற்றவர்களை பொறாமைப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். அப்படி ஒரு வல்லமை இவர்கள்ட்ட இருக்கும். மேலும் இவர்கள் வந்துட்டு கடினமான உழைப்பை மேற்கொண்டு தன்னுடைய படைப்பாற்றலாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. எவ்வளவு கரடு முரடான ஒரு பாதையில இவர்கள் பயணித்து வந்தாலும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்க்கையானது ஒரு உயர்தரமான உன்னதமான ஒரு நிலையை இவர்கள் அடைந்துடுறாங்க. இவர்கள் வந்து சகிப்புத்தன்மை அதிகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால பிறர் இவர்களுக்கு அதிகமா துன்பத்தை கொடுத்தாலுமே அதை பெருசா பொருட்படுத்தாம மீண்டும் அந்த துன்பம் இழைத்தவருக்கே போயிட்டு உதவிகளை செய்வாங்க. அந்த பரோபகர மனம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். யாராச்சும் நமக்கு பிரச்சனை பண்றாங்க, துன்பத்தை விளைவிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கே மீண்டும் உதவி பண்ணுவாங்க. ஏதாச்சும் உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா யோசிக்காம பண்ணுவாங்க. அந்த ஒரு குணம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். நட்சத்திரத்துடைய அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால தாய்மை குணம் வெளிப்படும். அப்படிங்கிறதுனால எளிதில் மற்றவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து மறந்து விடுவார்கள். மனதுல சுத்தமா அந்த வஞ்சகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. பெரும்பாலும் இவருடைய ஆர்வம் அப்படிங்கிறது இந்த திரைப்படம் சார்ந்த துறைகள் பக்கம் தான் போகும். கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மேலதான் போகும். எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிக்கூடம் கல்லூரி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கலை தொடர்பான போட்டிகளில் கலந்து கொண்டு அதுல பரிசு பெறக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் தன்னுடைய வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததா இவருடைய கல்வி நிலை அப்படிங்கிறது எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல போகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் திறமையான சிற்பிகளாகவும் நடனம் மற்றும் இசைத்துறையில கலைஞர்களாகவும் இயக்குனர் சார்ந்த விஷயங்கள்லையும் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயத்துல படிப்புல ஒரு சமயம் முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதை எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும், நல்ல மதிப்பெண்கள் எடுத்தே ஆகணும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா இவர்களை அடிச்சுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருவாங்க. தன்னை குறைத்து எடை போட்டவர்கள்ட்ட செயல் மூலமா செய்து காட்டிட்டு போயிடுவாங்க. ஆகவே படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் குறைவாக இருக்கும். குறைந்த ஆர்வமாக இருந்தாலும் அது இவர்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது நிர்வாக திறமை குறைவானவராக இருந்தாலுமே பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஏதாச்சும் சின்ன சின்ன தொழில்களை ஸ்டார்ட் பண்ணி அதுல அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்க. ஏன்னா இரண்டாவது அரச கிரகம் சந்திரன். சூரியன் ராஜா என்றால் சந்திரன் ராணி. ஆகவே பெரிய அளவுல ஆளுமை தன்மை இல்லைனாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புளை கவர்ந்து தன்னுடைய பேச்சை கேட்க வைக்கிறதுல இவர்கள் வந்துட்டு ஒரு வல்லவர்களா இருப்பாங்க. மேலும் இவருடைய தொழிலாளர்களை வந்து சரிசமமா நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒருவேளை இவர்கள் யாராச்சும் உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா இவங்க பணிபுரியக்கூடிய இடமா இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு உயர் பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இவர்களுக்கு கீழ் நிலையில வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களை வந்து அனுசரித்து அன்பு பாராட்டி அவர்கள்ட்ட சரிசமமா நடந்து கொண்டு கீழ்நிலையில உள்ளவர்களுடைய அன்பை வரைக்கும் இவர்கள் பெற்றிருப்பார்கள். மேலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கதை கட்டுரை நாடகம் சார்ந்த விஷயங்களை எழுதுறதும் மேலும் இந்த சினிமா ஃபீல்டுல அதிகமா ஆர்வம் காட்டுறது, அதே போல இந்த உணவு விடுதி ரெஸ்டாரண்ட் லாட்ஜ் உரிமையாளர்கள் பால் பண்ணை மற்றும் இந்த கரும்பு சார்ந்த துறைகள்ல வல்லுநர்களாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த துறைகள்ல ஏதோ ஒரு துறையில இவர்கள் டிராவல் பண்றதுக்கு மேக்சிமம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல இந்த விற்பனை துறையில சம்பாதிக்கும் திறன் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே போல இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரத்திலும் இவர்கள் வந்துட்டு பெரிய அளவுல நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுகிறார்கள். ஆகவே இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த ஃபீல்டுல ஏதோ ஒரு விஷயத்துல நுழைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்தா குடும்பம். பெரும்பாலும் இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது விட்டு கொடுக்கும் குணம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்துல எப்போதும் குதூகலமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பெரிய அளவுல குடும்பத்துல பிரச்சனையோ சண்டையோ எதுவுமே ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அதை எளிதில் பேசி அமைதியா பேசி பொறுமையா பேசி அதை சமாளித்து விடுவார்கள். அதே போல நினைத்ததை நினைத்தபடி அடையக்கூடிய ஆற்றல் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். இவர்களுடைய மனோபக்குவத்துக்கு மற்றவர்களையும் மாற்றி விடுவார்கள். அந்த ஒரு ஆற்றல் இவர்கள்ட்ட சிறப்பான முறையில் இருக்கும். மேலும் இவர்கள் வந்துட்டு வாழ்க்கையில ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருந்தாலுமே சரி ஒரு மத்தியமமான வயதுக்கு பிறகு பார்த்தோம்னாக்கா நிச்சயமாக இவர்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செல்வமும் செல்வாக்கும் உடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதே போல இந்த காதல் திருமணம் இவர்களுக்கு கைகூடி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே போல பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சுகபோக வாழ்க்கையை விரும்புவதால் சோம்பேறித்தனமும் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல அந்த சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய்மெண்ட் பண்றது மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறது இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பா இருக்கும். பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப
குடும்ப வாழ்க்கை பெரும்பாலும் சுபிக்ஷமா அமைஞ்சிருது. 100ல ஒரு 3-4 பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாம போகுது. அது அவர்களுடைய சுய ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பான முறையிலையும் அமைதியான முறையிலையும் அமைகிறது. அடுத்தாக இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் சந்திரன் உங்களுடைய ராசியில உச்சமாவாரு. ஆகவே இந்த அடிக்கடி இந்த ஜல சம்பந்தமான நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீர் சார்ந்த வகையில வரக்கூடிய நோய்கள். மேலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த முகப்பரு, கண் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள், மூக்கு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனைகள், மேலும் இந்த தொண்டை சார்ந்த இடங்கள்ல ஏதாச்சும் பிரச்சனைகள், சளி தொந்தரவு இது சார்ந்த விஷயங்கள், மேலும் மூட்டு வலி ஒரு சிலருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது சிறப்பா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஜெனரல் பிரெடிக்ஷனை பார்த்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் டெப்தா, இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பாதம் வாரியா ஒரு சில பலன்களை நம்ம பார்க்கலாம். அதாவது ரோகிணி நட்சத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள் இருக்கு. அந்த 4 பாதத்துக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் டெப்தா போய் பார்க்கலாம். அதே போல உங்களுடைய நட்சத்திரம் என்ன, ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய பேருக்கு என்ன நட்சத்திரம் தெரியும், எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்கன்னு தெரியாது. அதுவே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து என்ன நட்சத்திரம் எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. சோ அந்த கிளியாரிட்டியோட இந்த பலன்களை பாருங்க. இப்போது இந்த ரோகிணி நட்சத்திரத்துடைய முதல் பாதத்துல பிறந்தக்கூடிய குணநலன்கள்லாம் எப்படி இருக்கும், இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நட்சத்திர அதிபதி பார்த்தோம்னாக்கா சந்திர பகவான், ராசி அதிபதி சுக்கிரன், அதே போல நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் வருவார். ஆகவே இவங்க என்ன காம்போல வராங்கனாக்கா சந்திரன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் செவ்வாய், இந்த காம்போல இவர்கள் வருவாங்க. செவ்வாய் நவாம்ச அதிபதி அப்படிங்கிறதுனாலே இவர்கள்ட்ட ஒரு கம்பீரமான தோற்றம் அப்படிங்கிறது இயற்கையாவே அமைந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நன்றாக அலங்கரித்துக் கொள்வதை இவர்கள் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்காக ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. யாராச்சும் தவறுகள் செய்தாக்கா அதை தட்டி கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எதற்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் நவாம்ச அதிபதியா வராரு. அது மட்டும் இல்லாம மற்றவர்கள் தவறான பாதையில செல்லாம மற்றவர்களை வழி நடத்துறதுல இவர்கள் வல்லவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுக்கு அறிவுரைகளை வாரி வழங்குவாங்க. விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு. ஆகவே படிப்புல அவ்வளவா இவர்கள் அக்கறை காட்டுறது கிடையாது. இதனாலேயே ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா படிப்புல ஏதாச்சும் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள், இந்த பாதத்துல பிறந்தவர்களை பாத்தீங்கன்னா இந்த காதல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. காதலித்த பெண்ணையை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பாதத்துல பிறந்தவர்களுக்கு அதிக அளவுல கிடைக்குது. அதே போல அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. முன்கோபம் காரணமாக மற்றவர்களிடம் கடுமையாக பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் அதிபதியா வரதுனால முன்கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். அதான் இவருடைய ஒரு பெரிய மைனஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் உடனே மறந்து அதை சமாதான கூடிய உயர்த்தக்கூடியவர்களா இருப்பீங்க. எந்த அளவுக்கு கோபம் படுறீங்களோ அதே அளவுக்கு டக்குன்னு காம் டவுன் ஆயிடுவீங்க, டக்குன்னு ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அதே போல இந்த காரமான உணவுகளை அதிகமா விரும்பி சாப்பிடக்கூடியவர்களா இருப்பீங்க. தற்பெருமை அதிகமாக பேசக்கூடியவர்களா இருப்பீங்க. தற்பெருமை அதிகமா கொண்டவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால இந்த காவல், ராணுவம் சார்ந்த விஷயங்கள், இந்த துறைகள் எல்லாம் பெரிய அளவுல சாதனை படைக்கக்கூடியவர்களா விளங்குவாங்க. குறிப்பா காவல்துறை, அதாவது யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ல ஏதாச்சும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதே போல நினைத்ததை எப்படியும் அடைந்து விடக்கூடிய அந்த ஒரு மனோபலம், மனோதைரியம் அப்படிங்கிறது இவர்கிட்ட அதிகமா இருக்கும். அடுத்த ரோகிணி நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திராதிபதி சந்திர பகவான், ராசி அதிபதி சுக்கிரன், அதே போல நவாம்ச அதிபதி சுக்கிரன். ஆகவே இவருடைய காம்போ எப்படி வருதுன்னா சந்திரன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சுக்கிரன், இந்த காம்போல இவர்கள் வருவாங்க. ஆகவே இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் பார்த்தோம்னாக்கா சாந்தமான சாத்வீக குணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். எப்போதும் அமைதியா பொறுமையா இருப்பாங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களா இருப்பாங்க. உண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய இந்த அனுசரிப்பு பண்பு அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். இந்த அனுசரிப்பு பண்புனால இவர்கள் பல நண்பர்களை பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் துருதுருன்னு எதையேனும் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கல்வியில அதிக ஆர்வம் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தேர்வுகள்ல முதலிடம் பிடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இசை ஆர்வம் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். தேர்ச்சியும் பெறக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு, அதாவது இசையில தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் முடியாத காரியத்தை கூட சவாலாக எடுத்துக்கொண்டு அதை முடித்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. மென்மையான சுபாவம் இவர்கள்ட்ட அதிகமா வெளிப்படும் அப்படிங்கிறதுனால அன்புக்கு அடிபணியக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள் இந்த கணினி துறை, அதே போல இந்த கணித துறை, ரசாயன துறை இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு காட்டுவாங்க. எடுத்த காரியத்துல எத்தனை தடை வந்தாலும் விடாபிடியா இருந்து அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா இந்த தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த 2ஆம் பாதத்துல பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா அந்த ஜோதிட துறையில ஒரு ஆர்வமும் அதுல தேர்ச்சியும் பெற்றிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நட்சத்திராதிபதி சந்திரன், ராசி அதிபதி சுக்கிரன், நவாம்ச அதிபதி புதன் பகவான் வருவார். ஆகவே இவருடைய காம்போ எப்படி எடுத்துட்டு போகுதுனாக்கா சந்திரன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் புதன், இந்த காம்போல இந்த நட்சத்திர பாதத்துல பிறந்தவர்கள் வருவாங்க. ஆகவே இந்த 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களை பொறுத்தளவுல சுகபோக வாழ்க்கையை வாழ விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில சுய முயற்சியால முன்னேற வேண்டும்
வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதே போல பல விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஏன்னா புதன் நவாம்ச அதிபதி. எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் ஆச்சும் இருக்கும். எதை கேட்டாலும் இவர்கள்ட்ட ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே புடுங்கி வச்சிருப்பாங்க. எவ்வளவு விஷயம் தெரிஞ்சாலுமே ஒண்ணுமே தெரியாத போல காட்டிக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. இசையில அதிக ஆர்வமும் அதுல தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கும் உண்டு. மேலும் பெரும்பாலான நேரத்துல பாத்தீங்கன்னா இவர்கள் கனவு உலகத்துல அப்படியே மிதந்துட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சு கனவு கண்டுட்டே அப்படியே உட்கார்ந்திருப்பாங்க. சிறு வயதில இருந்தே இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும். மேலும் இந்த கதை கவிதை எழுதுறதுல ஆர்வமும் அதுல ஒரு திறமையும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பள்ளி கல்லூரிகள்ல ஆசிரியர்களால பாராட்டப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இவர்கள் இந்த இனிப்பு சுவையை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. பிள்ளைகளிடம் அதிக பிரியம் கொண்டவர்களா இருப்பாங்க. எந்த துறையாக இருந்தாலும் வித்தியாசமாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. பல விஷயங்களை செய்வதை விட ஒரு விஷயத்தை வித்தியாசமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். மேலும் இந்த மறைமுகமா இருக்கக்கூடிய எதிரிகளை இனம் கண்டறிந்து அவர்களை ஒதுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நமக்கு யாரெல்லாம் எகைன்ஸ்டா செயல்படுறாங்க, மறைமுகமா செயல்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா புதன் புத்திகாரகன். அவை கரெக்டா அந்த நுணுக்கமான விஷயங்களை கண்டறிந்து அதை டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க. நமக்கு எதெல்லாம் தீங்கு தருமோ அதெல்லாம் ஒதுக்கிடுவாங்க. அந்த ஒரு தன்மை இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும். அடுத்தா ரோகிணியுடைய 4ஆம் பாதம். இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திராதிபதி சந்திரன் தான், ராசி அதிபதி சுக்கிரன் தான். ஆனா நவாம்ச அதிபதி சந்திரன் தான் இந்த 4ஆம் பாதத்துக்கு வருவாரு. ஆகவே இவருடைய காம்போ எப்படி இருக்கும்னாக்கா சந்திரன் பிளஸ் சுக்கிரன் பிளஸ் சந்திரன். சோ இந்த காம்போல வருவாங்க. ஆகவே இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எப்போதும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எல்லோரும் சமாதானமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல இந்த கோபத்தினால் திருத்துவதை விட கடுமையான சொற்களால் திருத்துவதை விட அன்பினால் திருத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்களா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையிடம் மாறாத காதல் கொண்டவர்களா இருப்பாங்க. அதே போல சந்திரன் நவாம்சாதிபதி அப்படிங்கிறதுனால ஒருவரை சரியாக எடை போடுறதுல, அதாவது மிகச்சரியா எடை போடுறதுல வல்லவர்களா இருப்பாங்க. இதனால யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. யார்ட்டையும் ஏமாந்து போக மாட்டாங்க. டக்குன்னு யாரையும் நம்பவும் மாட்டாங்க. யார் எப்படிப்பட்டவங்க டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. அதே போல இந்த 4ஆம் பாதத்துல பிறந்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுல ஒரு வல்லவர்களாக இருப்பாங்க. இதன் காரணமாகவே பலரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி வரக்கூடிய நபரா உங்களுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோட வருவாங்க உங்ககிட்ட. ஒரு 5 நிமிஷம் பேசினாங்கனாக்கா அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அவங்களுக்கு. அப்படி ஒரு இயற்கை சக்தி உங்கள்ட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம பிதுர் வழியில சொத்துக்களும் தாய்மாமன் வழியில சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மற்றவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் நண்பர்களோட இருக்கிறது தான் பெரும்பாலும் விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. வீட்டிலும் அவ்வப்போது உறவினர்களுடைய வருகையால மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. மேலும் இந்த 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சினிமா, ஜோதிடம் இது சார்ந்த துறைகள்ல பெரும்பாலும் புகழ் பெற்றவர்களா இருப்பாங்க. அதுல புகழ் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க. ஓகே, ஃபைனலா இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடலாம். சோ அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். மேலும் இந்த வெங்கடேச பெருமாள் அந்த கடவுளையும் நீங்க வழிபடலாம். சோ இந்த 2 கடவுளும் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளா அமையுது. ஆகவே இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் இந்த கடவுளை வழிபட்டு வர மன அமைதி, மன தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மன தெளிவும் மன அமைதியும் கிடைச்சிட்டனாலே உங்க வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும். அதாவது மனம் தெளிவாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் வலிமையாக இருந்தால் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அந்த தன்னம்பிக்கை பிறந்து விட்டால் நீங்க நினைத்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் இதுல உள்ள ஒரு சிம்பிளான ஒரு சூட்சமம். இதை புரிந்துகிட்டு ஒரு புரிதலோட செயல்படும் போது நல்ல பலன்களை நிச்சயமா நம்மளால அனுபவிக்க முடியும். மேலும் இந்த ரோகிணி நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம். நல்ல ஒரு தன்மை, நல்ல ஒரு குணம், ஒரு புதிய விஷயத்தை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தனித்துவம் அப்படிங்கிறதுலாம் இந்த நட்சத்திரத்துக்கு இயற்கையாவே இருக்கும். மேலும் ஒளி மிகுந்த ஒரு நட்சத்திரம், அதிக ஒளிரும் தன்மை கொண்ட ஒரு நட்சத்திரம். அதனாலேயே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிரபலமா இருப்பாங்க. ஒரு ஒளி மிகுந்து காணப்படுவாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள், அதே போல அவருடைய வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். மேலும் பாதம் சாரியான பலன்களையும் நம்ம பார்த்தாச்சு. இது உங்க லைஃபோட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது, எவ்வளவு பர்சன்டேஜ், மேலும் இந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள்ல வேற என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது சார்ந்தும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோவா ரிலீஸ் பண்றேன். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், பிறந்த தேதிகளுக்கான பொது பலன்கள் எப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு காம்போ நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அதையும் நீங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதே போல மாத பலன்கள், வருட பலன்கள், கோச்சார சனி பயிற்சி பலன்கள், கோச்சார குரு பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இந்த காம்போவும் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம். சோ அந்த வீடியோவையும் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்க. அதுலயும் ஏதோ ஒரு குறைந்தபட்சமாச்சும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். சோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.